ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணாதீங்கன்னு சொன்ன காலத்தில் கொஞ்சம் வயசு தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு 28 வயசு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் சில பெரியவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சு, ஒரு லவ் பண்ணியாவது தொலைஞ்சிருக்கலாம்ல. ஹலோ, திருமணம் தாமதமான உடனே நீ ஒரு லவ் பண்ணியாவது தொலைஞ்சிருக்கலாம்ல. இது என்ன பேச்சு பெற்றோர்களுக்கு? பெற்றோர்கள் இப்படி எப்படி பேசுவீங்க? நீ அதை நீ காத்துரு, ஆண்டவர் உனக்கு தருவாரு, உன்னுடைய நீதியை கத்தர் பார்க்குறாரு, இவ்வளோ நேரம் உண்மையாக இருந்ததை கத்தர் பார்க்குறாரு, இத்தனை வயசு வரைக்கும் உன் மேலே ஒரு தப்பும் கண்டுபிடிக்கல, ஆண்டவர் எப்படி உன்னை கைவிடுவாரு அப்படின்ற விசுவாச வார்த்தையை பேசாம நீ இதை பண்ணியிருக்கலாம்ல. நீ ஏதாவது ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துருக்கலாம்ல. நான் பண்ணி வச்சிருப்பேன்ல. எப்போ எப்போ 30 வயசுல. இது என்ன அம்மா, இது என்ன அப்பா தெரியல. இந்த காலத்தில் 30 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாயிடுச்சு. இப்போ அப்போல்லாம் 25 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறந்து அவங்களுக்கு அதை வளர்த்து அதுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வயசு சரியாகும். ஆனால் இந்த காலத்தில் வந்து 30 வயசு தொடுது தாண்டுது. சில பேருக்கு திருமணம் ஆகாமலே போயிடுது. இப்படியெல்லாம் இருக்குது. அப்படியே திருமணம் ஆனாலும் திருமண நேரத்தில் பல தடைகள் வருது. ஒரே சர்ச்சை சேர்ந்தவங்களா அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே நிலவுது. வெவ்வேறு சர்ச்சில் திருமணமான அந்த சர்ச்சு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. இப்போ என்ன நடக்குது, பெண் வீட்டார் எந்த சர்ச்சுக்கு போகிறாங்களோ அதே சர்ச்சு எங்கேயாவது தேடி பிடிச்சி மாப்பிள்ளை வீட்டார் போயிட்டு அந்த சர்ச்சில் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இது மாதிரி பல தடைகள் வந்து நிற்குது. இன்னைக்கு ஒரு திருமண காரியம்னு வரும்போது தான் பல இன்னல்கள் இக்கட்டுகள் வந்து சேருது. திருமணம் ஆகாத வரைக்கும் 4 பேர் சர்ச்சுக்கு போகிறதும் அப்பா அம்மா பெற்று பிள்ளைகள் வந்து வருத்தமாக இருக்குது. ஆனால் திருமணம் என்ற நேரத்தில் இப்படியெல்லாம் பல தடைகள் வருது. ஜாதி பிரச்சனை வருது. ஒரே ஜாதி இல்லைவங்க, நாங்கள் வந்து ஒரே ஜாதியில் தான் திருமணம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இது வந்து ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கப்படுது. ஒரே ஜாதியில் திருமணம் ஆகிறது. ஒரு சிலர் தான் ஜாதி மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த ஜாதியை பார்த்து ஒரே ஜாதியில் நாங்கள் திருமணம் பண்ணுவோன்றதெல்லாம் இன்றைக்கி தள்ளி போயின்னு இருக்குது. ஜாதியில் ஒரே ஜாதியில் திருமணம் நாங்கள் பண்ணிக்கணும், வேறு ஜாதி மாறி பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற எண்ணமுடையவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் தள்ளி போயின்னு இருக்குது. நாட்கள் கடந்துக்குது, வயசு அதிகமாகின்னு இருக்குது. இப்படி இந்த கிறிஸ்தவத்திலேயே இப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துன்னு இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்நாட்களில் எது திருமணம் என்பது ஒரு சரியான நேரத்தில் நடந்து முடியணும். ஆனால் இந்த காலத்தில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருமணமாகறதுக்குள்ள பல வியாதிகள் வந்துடுது. இவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த காலத்தில். அதுக்குள்ளே நம்ம ஒரு சரியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சரியான நேரத்தில் திருமணம் ஆகணும். அந்த காலத்தில் வந்து லவ் பண்ணால் பெரிய தீவிரமாக பேசிக்குவாங்க. அது பிரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாள்னு வச்சுங்களேன், லவ் பண்ணுறவங்கள பிரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, சேர்த்து வைக்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து லவ் பண்ணுறியா, எந்த சர்ச்சு எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசி திருமணம் முடிச்சிடறாங்க ஒரு சிலர். இதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் பென்சனா சொல்கிறாரு, நீங்கள் லவ் பண்ணியாவது தொலைச்சிருக்கூடாதா? 30 வயசு ஆகுதே உனக்கு, நீ லவ் பண்ணி தான் அந்த பிள்ளையை நாங்கள் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்குமே அப்படின்னு சொல்கிறது தப்பாக இருக்குதுன்னு இவர் சொல்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் லவ் பண்ண கூட இப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த திருமணத்தை முடிச்சு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது இந்த பென்ஸ் அவர்களுக்கு தெரியல. பாருங்கள், ஒரு பழமைவாதியாக இருக்கிறாரு. இந்த பழமைவாதிகளுடைய சபையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குன்னா உருப்படுமா? இந்த இவர்களுடைய சபையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை திருமணம் சரியான நேரத்தில் முடியுமா? அவங்க ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? பாருங்கள், இவர் ஒரு பழமைவாதி. யார்? பென்ஸ் அவர்கள் ஒரு பழமைவாதி. இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையை திருமண காரியங்கள் தடைபடாமல் செல்வதற்கு நம்ம அனைத்து முயற்சிகளும் எடுக்கணும். ஜாதி பார்த்து திருமணமாகிறத நம்ம தவிர்க்கணும். நேரத்தோட காலத்தோட நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மகனையோ மகளையோ நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். இப்படியெல்லாம் நம்ம அதினதின் காலத்தில் அதினதின் கனியை தந்து அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. நம்ம அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வேலையை நம்ம செய்து ஆகணும். படிக்கிற வயசில் படிக்கணும், சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்கணும், திருமணம் ஆகிற வயசில் திருமணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கிற வயசில் குழந்தை பெற்றெடுக்கணும். நம்ம அதுக்கேற்ற தகுதியான உடல் நம்ம பெற்றிருக்கணும்.
நமக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு நம்மளுடைய சரீரத்தை பிறந்தது முதலே நம்ம கெடுத்து தெரிஞ்சோம்னா ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு சரியான ரத்த ஓட்டம், சரியான அளவு ரத்தம் இல்லாத, தண்ணி இல்லாத, ஒரு தோல் சுருங்கி இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எப்படி சரியான நேரத்தில் நமக்கு குழந்தை பிறக்கும்? அந்த குழந்தை பிறக்கும் ஒரு சக்தி நம்முடைய சரீரத்தில் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இங்கே முயற்சி செய்யணும், பிரயாசப்படணும். அதை விட்டுட்டு கடவுள் சொல்லாதெல்லாம் செய்யணும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த பைபிள் சத்தியம் என்ன சொல்லுது? உன்னுடைய சரீரத்தில் உள்ள சக்தியை சேமிச்சுக்கோ, அதை வீணடிக்காத, உன்னுடைய சரீர உறுப்புகளை, உள்ளுறுப்புகளை சரியாக பார்த்துக்கோ அப்படின்னு இந்த அதுக்காக தான் எழுதப்பட்டது இந்த பைபிள். பாடியை சரியாக பார்த்துக்கோ, பாடி கண்டிஷனாக வச்சுக்கோ, உன்னுடைய பாடியை சரியான இயக்கத்தில் வச்சுக்கோ, புத்துணர்ச்சியோடு வச்சுக்கோ உன் பாடியை அப்படின்றது தான் இந்த பைபிளில் இருக்குது. வேற ஒரு விஷயமா இந்த பைபிளில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் எதை பார்த்து பயந்துட வேணாம். இந்த பாஸ்டர் பென்ஸ் போல இந்த கள்ளப்போதகன் மக்களை வளர்ச்சியை தடுப்பவர் இவர் யார்? மக்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்கிற இந்த பாஸ்டர் பென்ஸ் போன்றவர்களை இவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவங்க பேசுறது அப்படியே நைஸாக நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி பைபிள் வசனத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையை இவங்க வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது சந்தேகமே இல்லை. இவர்களை நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர். எப்படி இவங்களை நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஆட்கள் எல்லா சபையிலும் இருக்காங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோட, கொஞ்சம் பகுத்தறிவோடு நம்மளாம் பேசுகிறோம் பாருங்க, இது நிறைய பேருக்கு ஆகாது. ஒரு திருமணத்திற்கு நம்ம தகுதியானவர்களாக நம்ம சரீரத்தை வச்சுக்கணும். எல்லா உறுப்புகளும் சரியான முறையில் இயங்கணும். உயிர் அணுக்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம பிரயாசப்படணும். அடுத்த சந்ததியை உருவாக்கணும். கர்த்தர் நம்மளை உருவாக்கினாரு. கர்த்தர் நம்ம மனுஷனை உருவாக்கி அவனை நாசிலே சுவாசம் செய்து உயிர் கொடுத்தாரு. நம்ம இன்னொரு உயிரை உருவாக்குறதுக்கு நமக்கு சக்தி கொடுத்துருக்காரு. அந்த சக்தியை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அந்த சக்தி நம்முடைய சரீரத்திலே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும், நிதானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றவருடன் நம்ம மற்றவங்கிட்ட அசிக்கப்பட்டு அவமானப்பட்டு போகக்கூடாது. திருமணமாகி குழந்தை இல்லாத அசிக்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம நின்றுடக்கூடாது. அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்யணும். அடுத்த சந்ததியை உருவாக்குற அளவுக்கு நம்முடைய சக்தியை நாம் சேமித்து வைக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை புத்துணர்ச்சியோடு வைக்க வேண்டும் என்பதில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். தானாக வந்துடாது. எதுவும் எப்படி இதெல்லாம் தானாக வந்துடாது. கண்ட நாட்டில் கண்டதை செஞ்சுக்கின்னு கத்தாவே கத்தாவே நின்றா, கோயிலாக போய் கத்தாவே நின்றா, நீ யாரு? கத்தாவே நீ யாருன்றாரு கர்த்தர். அதனால அவருக்கு கர்த்தர்ன்றது முக்கியம் கிடையாது. நம்முடைய சரீரத்தில் சக்தி குறையாமல் இருக்கிறதா, அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு, நம்மை படைத்த கர்த்தருக்கு, நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் கைமாறு அதான். எப்படி எது கைமாறு? அவர் உருவாக்கின நம்மை நாம் இன்னொருத்தரை உருவாக்கி கொடுப்பதே அவருக்கு செய்யும் கைமாறு. நாம் உருவாக்கி நம்முடைய பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்து அதை சரியான விதத்தில் வளர்த்து கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் அதை உருவாக்குவதே நம்முடைய கடமை. அதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்த கடமை. அந்த கடமையை சரியான விதத்தில் கையாள வேண்டும், செய்ய வேண்டும் என்பது நம்முடைய தலைமையில் விழுந்த கட்டாயமாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. இதை நாம் கையாள வேண்டும். இதற்காக நாம் நேரத்தை, காலத்தை, பணத்தை செலவிட வேண்டும். நம்முடைய முயற்சியை வீணாக்கிவிடக்கூடாது. நம்முடைய சந்ததியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் நாம் செய்யும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே வளம் பெறும், நிம்மதி, சந்தோஷம். நம்முடைய பிள்ளை, நம்முடைய பேர பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் சந்தோஷம், சமாதானம். இதற்குண்டான வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேற எதுவும் விஷயத்தில் நம்முடைய நேரத்தையும், காலத்தையும், பணத்தையும் விரயம் பண்ணிட்டு இன்னைக்கு சொந்த வீடு கூட இல்லாத திருமணமான என்ன சொல்றாங்க, சொந்த வீடு இருக்குதா? இது ஒரு கேள்வி. என்ன படிக்கணும், என்ன எவ்வளோ சம்பாதிக்கணும், அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ படிக்காத, கல்யாணம் சம்பாதிக்காத இருந்தால் யார் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வருவாங்க? வாலிப வயசுலேயே நல்லா சம்பாதிச்சு 4 காசு எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். இதுதான் முக்கியம். இதற்குண்டான வழியை தான் நம்ம தேடணும். அப்படி இதை தான் தேடணும். திருமணம் ஆகுதுன்னா
பெண் என்ன படிச்சிருக்காங்க, ஆண் என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்ன உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லாத இருக்குதா, இவ்வளவுதான் கேட்குறாங்க. இதற்கெல்லாம் நம்ம தகுதிப்படுத்த வேண்டும் நண்பர்களே. இதைதான் நாம் கையாள வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். இதற்காக நம் நேரத்தை காலத்தில் செலவிட வேண்டும். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், மனைவி, உற்றார் உறவினரை நாம் காப்பாற்றுவது நம்முடைய கடமை என்கிறது இந்த பைபிள். நம்முடைய கடமை என்கிறது இந்த கடவுள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.